செவ்வாய் தோஷம் என்றால் என்ன? செவ்வாய் என்பது பெரும்பாலும் ஜாதகத்தில் சகோதர சகோதரிகளை குறிக்கும். சகோதர சகோதரிகளுக்கு நாம் எதுவும் தீங்கு செய்தாலோ அல்லது நிலபுலன் சொத்துக்களை ஏமாற்றலோ வேறு தோஷங்கள் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறார். இதை உதாரணமாக பார்ப்போம். பொதுவாக செவ்வாய் பகவான் மேச ராசிக்கு அதிபதி. இந்த மேச ராசியிலிருந்து 4ஆம் இடம் 4ஆம் இடத்துல 4, 7, 8, 12 இவைகளை செவ்வாய் அமர்ந்தால் இது தோஷமாக கணிக்கப்படுகிறது. பொதுவாக இந்த செவ்வாய் சனி குரு பார்த்தா தோஷமில்லை என்று சொல்வார்கள். சிலர் உச்சவிலை நீச்ச விலைகளில் இருந்தாலும் தோஷமில்லை என்று சொல்வார்கள். உச்சவிலை என்று சொல்லி வரும்போது மகர வீட்டை சொல்லலாம். நீச்ச விலை என்று சொன்னால் கடகராசியை சொல்லலாம். ஆட்சி விலை என்று சொன்னால் மேசம், விருச்சிகம் சொல்லலாம். ஆக இந்த 4 வீட்டிலும் இருந்தாலும் குரு சனி பார்த்தாலும் வேறு கிரகங்கள் சேர்ந்தாலும் தோஷமில்லை என்று சொல்லுவார்கள். பொதுவாக இந்த செவ்வாய் தோஷம் 2ல் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். 2ல் இருந்தால் தனம் பாதிக்கும், கண் சிவந்து காணப்படும். அது சாரத்தை பொறுத்து 6 கூடிய சாரம் நோயுடைய சாரம் இருந்தால் கண்கள் சிவந்து காணப்படும். எப்போவுமே ஒரு எரிச்சலான ஒரு அமைப்புடைய கண்ணாகவே இருக்கும். 4ஆம் இடத்தில் இருந்தால் தாயார் விரோதியாவார். வீடு, வாசல், நிலம், சொத்து இவைகளெல்லாம் கடனில் இருக்கும். இல்லாட்டால் சண்டை அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை சச்சரவு இந்த மாதிரி உற்பத்தி பண்ணணும். இந்த 6ஆம் இடம் பகை கிரகம் சேர்ந்தால் சண்டை சச்சரவாகவே இருந்து கொண்டே இருக்கிறது. தாயார் மற்றவர்களுக்கெல்லாம் செய்வார், ஆனால் அந்த குறிப்பிட்ட அம்சம் உள்ளவர்களுக்கு செய்ய மாட்டார். அதுக்கு அடுத்ததாக 7ஆம் இடம் 7ஆம் இடம் பார்த்தோம்னா கலஸ்திர ஸ்தானம், மனைவி ஸ்தானம். இந்த ஸ்தானத்திலே அமர்ந்தால் அவருடைய மனைவி அவருக்கு சரியான ஒத்துழைப்பு தர மாட்டார். எதாக இருந்தாலும் எரிஞ்சு பேசுவார், சிறு என்றே இருப்பார். எனவே நண்பர்கள் வட்டாரத்திலும் அவருக்கு சரியான உதவி ஒத்தாசைகள் இருக்காது. இந்த பார்வைக்குண்டான பலனும் பாதிக்கப்படும். அது ஜோதிடரை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஜோதிடம் இருந்தால் அவர் சொல்லிவிடுவார் செவ்வாய் தோஷம் என்னென்ன செய்யும் என்று. இந்த செவ்வாய் தோஷம் 7ஆம் இடம் சொல்லுவா. இதற்கடுத்து 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடத்தில் இருந்தால் இதோடு ஏதாவது அரசு கிரகங்கள் பகை கிரகங்களோடு சேர்ந்து பார்த்தால் தீராத வம்பு வழக்காகிவிடும். காவல்துறையை பகைத்து கொள்வார்கள். ஆயுள் பங்கம், காயம், விபத்து ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டாகும். சரி, இந்த 10ஆம் இடம்னு சொன்னால் 10ஆம் இடம் கூட ஒரு சொல்வார். 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடத்தில் இருந்தால் பெரும்பாலும் தூக்கம் விட்டுவிடும். கண் எரிச்சலை தருவார். பார்த்தவங்களா தூங்க மாட்டார்கள், புறம் கண் எரிகிறது என்று சொல்வார்கள். பார்த்தீர்கள் என்றால் சந்திரனுக்கு 12ஆம் இடத்திலே இந்த செவ்வாய் அமர்ந்திருப்பார். இவர் 6 கூடை 8 கிரகங்களுடைய அமைப்பை பெற்றிருப்பார். அதாவது நட்சத்திர கிரக பலன்களை பெற்றிருப்பார். இப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் சரியாக தூக்கமே வராது. எனவே நாம் ஜோதிடரை கேட்டால் அவர் கணித்து சரி இந்த கோயிலுக்கு சென்று இந்த பரிகாரம் செய்யுங்கள் என்று சிலவற்றை சொல்வார். நம்பிக்கை நடிப்பில் நம்ம செய்யலாம். எனவே இந்த சந்திரனுக்கு 2, 4, 7, 8, 12 செவ்வாய் அமர்ந்தால் அது செவ்வாய் தோஷம் என்று அழைக்கப்படுகிறது. சரி, இப்படி அமைப்புள்ளவர்கள் அதே அமைப்புள்ள ஜாதகத்தை பெண் ஜாதகத்தை சேர்க்க வேண்டும். 2, 4, 7, 8 செவ்வாய் ஆணுக்கு இருந்தால் இப்போ ஒரு உதாரணமாக ஆணுக்கு 4 செவ்வாய் இருக்கிறது, பெண்ணுக்கு 8 இருக்கலாம். இந்த 2, 4, 7, 8, 12 பெண்ணுக்கு 8 இருக்கலாம். இப்படி இருந்தால் சமணம் செய்யும் என்று சொல்லப்படுகிறது. 2, 4, 7, 12 இதில் பெண்ணுக்கும் ஆணுக்கும் எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த செவ்வாய் சொத்துக்கு பரிகாரமாக வைத்தீஸ்வரன் கோயில் சொல்லப்பட்டிருக்கிறது. முருகப்பெருமான் அதிபதி. எனவே நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் கோவில் சொல்லும் அறிவுரையோ கேட்டு அந்தந்த கோயில்களுக்கு சென்று அதற்குரிய பரிகாரத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும். ஜாதகம் சேர்ப்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஜோதிடர்கள் துணையோடு நீங்கள் ஜாதகம் சேர்க்க வேண்டும். இதுதான் செவ்வாய் தோஷம். நன்றி, வணக்கம் நேயர்களே.